விவசாயிகளை ஒடுக்கும் திமுகவின் அதிகார போதை ரொம்ப நாள் நீடிக்காது, எச்சரித்த அண்ணாமலை. கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனையாக செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் என தொடர்ந்து தற்பொழுது விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு என ஆட்சியை பிடித்த திமுகவின் கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் நீங்கள் கொடுத்த விடியல் போதும் என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் தமிழக மக்கள். தமிழகத்தில் இயங்கி வரும் கறிக்கோழி பண்ணைகளில் கோழிகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த விவசாயிகளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அழைப்பு விடுத்து ஏமாற்றி இருக்கிறது திமுக அரசு. இதனால் வேறு வழியின்றி தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை வந்த சுமார் 7,000 விவசாயிகள் சென்னையில் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது திமுக அரசு. இது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கையில், கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு உற்பத்தி கூலியாக கிலோ ஒன்றுக்கு ₹6.50 மட்டுமே வழங்கி வருகின்றன. உற்பத்தி செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு கிலோ ஒன்றிற்கு ₹20 வளர்ப்பு கூலியாக வழங்க வேண்டும் என்ற விவசாயிகளின் நெடுநாள் கோரிக்கையை பரிசீலிக்க நிறுவனங்கள் முன்வரவில்லை. இதனால் தமிழக அரசு தலையிட கோரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் திமுக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடியதற்காக தமிழக விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட 9 விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள திமுக அரசு அவர்கள் மீது மேலும் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்தி வருகிறது. விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்தால் கைது செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை முடக்குவதை திமுக அரசு வழக்கமாக வைத்திருக்கிறது. மேல்மா, மதுரை, கடலூர், கோவை என தமிழகம் முழுவதும் விவசாயிகள் மீது அடக்குமுறையை கையாள்கிறது. மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கையாலாகாமல் அப்பாவி விவசாயிகளை பழிவாங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. உடனடியாக திரு ஈசன் முருகசாமி உள்ளிட்ட விவசாயிகள் மீது பதிந்துள்ள பொய் வழக்குகளை திரும்ப பெற்று அனைவரையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். விவசாயிகளை ஒடுக்கி ஆளும் திமுகவின் அதிகார போதை வெகுநாள் நீடிக்காது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். இப்படி விவசாயிகளை அழைத்து ஏமாற்றியது மட்டுமல்லாமல் பொய் வழக்குகளை பதிவு செய்து விவசாயிகள் மீது அடக்குமுறையை கையாண்டு வரும் திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழகம் முழுவதும் கண்டன குரல் எழுந்து வரும் நிலையில் ஏற்கனவே மக்கள் மத்தியில் கடும் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கும் திமுக ஆட்சி தற்பொழுது மேலும் மக்களின் கோபத்திற்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது.